ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 11th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.1 தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ப இதான் பார்த்தோம். 9th கொஸ்டின், 10th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூசிங் த கிவன் இன்ஃபர்மேஷன் ரைட் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த டேபிள் கிவன் பிலோ. ஸோ இது வந்து என்னது? இந்த காலம்ல என்ன இருக்கு உங்களுக்கு? டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணலாம். அப்புறம் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் சைட்ஸ் இருக்கு. இதுவும் நம்ம தனியா ஃபில் பண்ணணும். அப்புறம் 3 ஆங்கிள் குடுத்துருக்கான். சோ இந்த 3 ஆங்கிள் தான் நமக்கு க்ளூ. இந்த க்ளூவ பேஸ் பண்ணிட்டு தான் இது ரெண்டுமே ஃபில் பண்ணணும். சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? கிளாஸிஃபை ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். என்னெல்லாம் டைப் இருக்கு? கிளாஸிஃபையிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். என்ன டைப் இருக்கு? பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ், பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ், ஆங்கிள்ஸ். 3 டைப் இருக்கு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. 3 ஆங்கிள் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் 3 ஆங்கிளுமே லெஸ் தென் 90 டிகிரிஸ்னா அந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்ம அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படி கூப்பிடுவோம். சப்போஸ் ஏதாவது ஒரு ஆங்கிள் மட்டும் வந்து உங்களுக்கு மோர் தென் 90 டிகிரிஸ் பட் லெஸ் தென் 180னா அந்த மாதிரி ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிளை நம்ம அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு கூப்பிடுவோம். அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இஃப் ஒன் ஆங்கிள் இஸ் மோர் தென் 90 அது மாதிரி ட்ரையாங்கிளை நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கூப்பிடுவோம். அதர் டூ ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட். ஸோ அது தெரியும் உங்களுக்கு. மூணாவது வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஒன் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் எக்ஸாக்ட்லி 90 டிகிரிஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஸோ இதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். இது மூணு தான் வரும். ஸோ இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் சைட்ஸ் பார்த்துடலாமா? கிளாசிஃபை ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் சைட்ஸ். இதுக்கு நான் கிரீன் கலர் பென் யூஸ் பண்றேன். பேஸ்ட் ஆன் சைட்ஸ், கிளாசிஃபைங் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் சைட்ஸ். இதுக்கும் 3 வரும். என்னெல்லாம்னா ஸ்கேலின் வரும். ஸ்கேலின் பார்க்க எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். ஸ்கேலின் பார்க்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? சம்திங் லைக் திஸ். இப்படிதான் இருக்கும் ஸ்கேலின். ஸோ எந்த சைடு வேற, எல்லா சைடுமே வேற வேற லென்த் இருக்கும். ஸோ எந்த சைடு எந்த சைடோட ஈக்குவல் கிடையாது. ஸோ ஆல் 3 சைட்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் சைட் லென்த்ஸ். அதான் சொல்ல வரேன். நோ சைடு இஸ் ஈக்குவல் டு ஒன் another. ஸோ அதெல்லாம் இப்படி எழுதுறேன் கிளியரா. ஆல் சைட்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் சைட் லென்த்ஸ். ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அவ்வளவுதான். டிஃபரெண்ட்னு மட்டும் எழுதிக்கிறேன். டிஃபரெண்ட். ஓகேவா? ஐசோசெலஸ்னா என்ன? ஐசோசெலஸ் இது இன்னொரு டைப். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். நான் மொட்டையா டூ சைட்ஸ் மட்டும் எழுதுனா டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அவ்வளவுதான். இதை நம்ம ஐசோசெலஸ் சொல்லுவோம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் டெஃபினிஷனே டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அப்புறம் தேர்டுக்கு வந்துடலாம். தேர்ட் டைப் வந்துடலாம். ஈக்குவலேட்டர். ஈக்குவலேட்டர்லாம் அந்த வேர்ட்லயே உங்களுக்கு தெரியும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அவ்வளவுதான். ஆல் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அது மாதிரி நம்ம ட்ரையாங்கிளை நம்ம ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ 3 ஆங்கிள் கொடுத்தா நம்ம எப்படி இதை எழுதுறது? இது பேஸ்ட் ஆன் சைட்ஸ். நம்ம 3 ஆங்கிள் கொடுத்தா எப்படி எழுதுறது நம்ம யோசிக்கலாமா? இப்போ 3 ஆங்கிளுமே டிஃபரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னா ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னா ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னு அர்த்தம். ஸோ இதான் இதோட கனெக்ஷன். இந்த கொஸ்டினை நம்ம இந்த கனெக்ஷன் இல்லாம சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த கனெக்டிங் லிங்கே இதுதான். ஸோ சைட்ஸையும் ஆங்கிளையும் நான் கனெக்ட் பண்றேன். ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னா என்ன அர்த்தம்னா ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னு அர்த்தம். ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அது மாதிரி இருந்தால் நம்ம ஸ்கேலின்னு கூப்பிடலாம். அதை ஸ்கேலின் ட்ரையாங்கிள் சொல்லலாம். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆர் ஈக்குவல். அப்புறம் ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அவ்வளோதான். ஸோ இதான் நம்ம கனெக்டிங் லிங்க். இப்போ சைடையும் ஆங்கிளையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். 3 ஆங்கிளும் ஈக்குவல்னா 3 சைடு ஈக்குவல்னு அர்த்தம். 2 சைடு ஈக்குவல்னா 2 ஆங்கிள் ஈக்குவல்னு அர்த்தம். எல்லா சைடு ஆல் சைட்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் லென்த்னா ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ இதில் பாருங்களேன். முதல்ல அப்புறம் ஏஎஸ்பியும் செக் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஏஎஸ்பி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ முக்கியமா ஏஎஸ்பி செக் பண்ணணும் எப்போதுமே. ஏஎஸ்பி 180 வரல, அதாவது 3 ஆங்கிள் கூட்டினா உங்களுக்கு 180 வரல. சப்போஸ் 180க்கு பதிலாக வேற ஏதாவது ஆங்கிள் வந்துச்சுன்னா நீங்க ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ண முடியாது. அப்புறம் இந்த 2 கொஸ்டின் அப்படியே பிளாங்கா விட்டுறலாம். ஏன்னா ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. 3 ஆங்கிள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 180 கிடைக்கலன்னா ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் 50 50 100 100 + 80 180. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் ஈக்குவல். ஸோ இதை நம்ம டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் சைட்ஸ்ல நம்ம இதை ஐசோசெலஸ்னு எழுதலாம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சின்ஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ்ல நம்ம எப்படி எழுதலாம்? இதை எல்லா ஆங்கிளுமே லெஸ் தென் 90 இருக்கிறதுனால நம்ம இதை அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கூப்பிடலாம். அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். நான் வேற அக்யூட்னு மட்டும் போட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். 45, 45, 90. ஒரு 90 டிகிரி இருக்கு. 90 டிகிரி இருந்தா என்ன அர்த்தம்? 90 டிகிரி இருந்தா என்ன அர்த்தம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ரைட் ஆங்கிள்னு போட்டுடலாம். ரைட் ஆங்கிள் டு ட்ரையாங்கிள். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் அந்த காலம்ல ரைட்னு போட்டுடலாம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் சைட்ஸ்ல என்ன போடலாம்? 45, 45, 90. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா ரெண்டு சைடு ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இதையும் நம்ம ஐசாசலஸ்னு எழுதலாம். ஐசாசலஸ் ஏற்கனவே பார்த்துட்டு தான் எழுதலாம் இந்த டெஃபினிஷன்லாம். Two angles are equal, two sides are equal, two angles are equal. Two angles are equal, two sides are equal. ஸோ இது வைஸ் வருஷா தான். இந்த ரூல் ரெண்டு ரெண்டு பக்கமும் அப்ளை ஆகும். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்னா ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்னா ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ போத் வேஸ் இந்த ரூல் வரும். ஸோ இப்படி மட்டும் வராது. சாரி, வேற கலர். இப்படி மட்டும் வராது. இப்படி இந்த பக்கமும் வரும் இந்த ரூல். இப்படியும் போகும், இப்படியும் வரும். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டா போகும். ஸோ இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். 11th கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்? 55, 45, 80. ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணிடுறேன் மூணுத்தையும். 55 + 45 என்ன வரும் உங்களுக்கு? 45 + 45 90. 55 + 45 100ன்னு வரும். ஏன்னா 45 + 45 90ன்னு வரும். ஸோ 10 இது கூட இருக்கிறதுனால 100. 100 + 80 180. ஸோ ஏஎஸ்பி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ 45, 55, 80 இது என்னது? எல்லா ஆங்கிளுமே அக்யூட். ஸோ திஸ் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் காலம்ல நீங்க அக்யூட்னு போட்டுக்கலாம். மூணு ஆங்கிளுமே வேற வேற மெஷர். ஸோ திஸ் இஸ் அ ஸ்கேலியன் ட்ரையாங்கிள். சின்ஸ் ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட், திஸ் இஸ் அ ஸ்கேலியன் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் வந்துடலாமே. 45, 75, 35, 70. ஓகே, 75 + 35 என்ன வரும் உங்களுக்கு? 75 + 35, 5 + 5 10, 7 + 3 10, 11, 110 + 70 gives you 180. அவ்வளோதான். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஏஎஸ்பி. ஸோ இப்போ இது அக்யூட்டா, அப்டியூஸா, ரைட்டான்னு பார்த்துடலாம். ஸோ என்ன வரும்? ஆக்சுவலா மூணு ஆங்கிளுமே லெஸ் தென் 90 இருக்கு. 75 is also less than 90, 35 is also less than 90, 70 is also less than 90. So this is an acute angle triangle. Since all three angles are less than 90. ஸோ மூணு ஆங்கிளுமே வேற வேற மெஷர். எதுவுமே ஈக்குவல் இல்லை. 75 வேற, 35 வேற, 70 வேற. ஸோ எதுவுமே இதோட ஈக்குவல் இல்லை. ஸோ சின்ஸ் ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட், ஸ்கேலின்னு அர்த்தம். எல்லா ஆங்கிளுமே வித்தியாசமா இருக்கு. வேற ஒண்ணுமே இன்னொன்னதோட ஈக்குவல் கிடையாது. ஸோ இது ஸ்கேலிங் தான். ஸோ இப்போ நம்ம 11th கொஸ்டின்ல 6th பார்ட் போயிடலாம். 6th பார்ட்ல என்ன கொடுத்துருக்கான்? 60, 30, 90. 60 + 30 gives you 90, 90 + 90 gives you 180. ஸோ இது ஏஎஸ்பி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ஏஎஸ்பி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நீங்க செக் பண்ணணும். இந்த ஆங்கிள்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரணும். ஈச் ஆங்கிள் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இது 90 டிகிரிஸ். ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் காலம்ல நீங்க ரைட்னு போட்டுக்கலாம். டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் சைட்ஸ்ல என்ன போடலாம் நீங்க? 60, 30, 90 கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா ஆங்கிளும் ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் மெஷர். ஸோ இது நம்ம ஸ்கேலிங் தான் போடணும். ஸ்கேலிங் சின்ஸ் ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட். எல்லா ஆங்கிள் டிஃபரெண்ட்னா நம்ம என்னன்னு போடுவோம்? ஸ்கேலிங் தான் போடுவோம். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்களா. ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னா ஸ்கேலிங்னு அர்த்தம். இது வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் சைட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் சைட்ஸ்ல தான் இந்த கன்க்ளூஷன் வந்திருக்கேன்னா. ஸோ இப்போ இதோட நம்ம 11th கொஸ்டின்ல 6th பார்ட் முடிச்சிட்டோம். நம்ம 7th பார்ட் போகலாம். 7th பார்ட்ல என்ன கொடுத்துருக்கான்? 25, 64, 91. ஸோ வேற கலர். 25 + 64 என்ன வரும் உங்களுக்கு? 64, 74, 84. 25 + 64, 5 + 4 9, 6 + 2 8, 89 + 91 என்ன வரும் உங்களுக்கு? 180 வரும். 180. ஸோ ஏஎஸ்பி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இதை வேணா அழிச்சிடறேன் நான் லைட்டா அழிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஏஎஸ்பி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆங்கிள் வந்து அப்டியூஸ் பாத்தீங்கன்னா. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து மோர் தென் 90 இருக்கு பாத்தீங்களா? இது இந்த ஆங்கிள் இஸ் மோர் தென் 90. ஸோ திஸ் இஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம இந்த காலம்ல டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் காலம்ல நம்ம அப்டியூஷன் போட்டுக்கலாம். ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஸோ இதுவும் ஸ்கேலிங் தான். சின்ஸ் ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட், ஒரு ஆங்கிள் கூட இன்னொரு ஆங்கிளோட ஈக்குவல் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். எல்லாமே டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 25 வேற, 25, 64, 91 மூணுமே வேற வேற ஆங்கிள். ஸோ இப்போ ஃபைனல் கொஸ்டின் போயிடலாம். அதாவது 11th கொஸ்டின்ல 8th பார்ட். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கான்? 120 டிகிரிஸ், 30 டிகிரிஸ், 30 டிகிரிஸ். ஸோ 120னா என்ன அர்த்தம்? அப்டியூஸ் ஆங்கிள்னு அர்த்தம். 30, 30 அக்யூட் தான். ஸோ ஆனால் இது ரெண்டும் ஈக்குவல். 30 டிகிரிஸ் ஈக்குவல் டு 30 டிகிரிஸ். ஸோ திஸ் ட்ரையாங்கிள் இஸ் கால்ட் அஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சின்ஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு என்ன அர்த்தம்? டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு 9th, 8th போகும்போது ஒரு தியரம் வரும். ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் ஈக்குவல், சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு. ஸோ அந்த தியரம் படிச்சா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்.
பட் இப்போதைக்கு நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னா ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட். 2 sides are equalனா 2 angles are equal. All 3 sides are equalனா all 3 angles are equal. இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். வேற எதுவும் பெருசா பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ 120னா இது என்ன எப்படி கூப்பிடலாம்? இது ஒரு ஆங்கிள் வந்து மோர் தென் 90 டிகிரிஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்ம அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு கூப்பிடுவோம். அதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 11th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.